கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்து அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35, 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 மைனஸ் ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேனால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். மென்டல் ஸ்ட்ரெஸ் இவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா குருவின் பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்.
இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான உழைப்பை செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும், அதுவும் ராகு வேற கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தான் செய்ய வேணுன்ற ஒரு வேகத்தில் ஓடுவாங்க. உடல் உழைப்பு அதிகமாகும். எது எடுத்தாலும் தன்னால் செய்ய முடியும் என்ற அபரிமிதமான அதீதமான நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய விஷுவலைசேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதத்திலையும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 5ஆம் இடத்திலே புத்திர காரகன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 3, 4, 5 இந்த 3 இடத்துக்கும் போகிறார். இது மேலே பார்த்தாங்கன்னா 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று குரு புத்திர காரகனும் புத்திர ஸ்தானத்திலேயே போயிருந்து புத்திர ஸ்தானாதிபதியோடையே சேர்ந்து இருக்கிறது கண்டிப்பாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறவாளுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 4, 9ன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர கோணத்தின் அதிபதியான சனி, அதாவது சுக்கிரன் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய, பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். அதோடு 3ஆம் இடத்துக்கு போகும்போது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் நீச்சமாறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது போட்டி கீட்டி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. முயற்சிகள்லாம் சிறு அளவு கொஞ்சம் பின்னடைவை தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை ஏற்றமான காலம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலியமாக பண வரவு அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர பார்த்தாலேனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர அந்த எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேத்து பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போடுறது நல்லது. முயற்சிகள் நல்லா இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4/6/2025 6/6/2025 வரலும் உண்டான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். அருகில் இருக்கக்கூடிய இந்த இதில் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 5 குடம் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுவோம். பிரத்யங்கரா தேவியை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்கள் மீது இருக்கக்கூடிய திருஷ்டிகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.